பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிசாசானவன் பேசுகிற பொய்களுக்கு நாம் அடிமைகளாகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை எப்படி விசுவாசிக்கணும், நம் ஆதி தகப்பன் ஆதாம் எப்படி தப்பு பண்ணுனா, எப்படி பாவம் அந்த உலகத்துக்குள்ளே வந்தது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா விதமான பாவங்கள் அக்கிரமங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்தார். இதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபுல் மெசேஜையும் கேளுங்க, நிச்சயமாக தெளிவடைவீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் சத்தியத்துக்குள்ளே போகலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, எடுத்த உடனே வந்த உடனே ஏவாளை பார்த்து என்ன சொல்லிடுறான்? தேவன் இப்படி சொன்னாரா? தேவன் சொன்னது உண்டா? இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு சந்தேகத்தை உள்ள நுழைச்சிட்றான் ஏவாளுக்குள்ள. உடனே அவ யோசிக்க ஆரம்பிச்சிடுறா பாருங்க. ஸ்திரீ 2வது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இவ தனியா சர்ப்பத்தோட போயிருக்கிறா பாருங்க. போய் ஆண்டவர் சொன்ன ரகசியத்தையும் பிசாசுக்கு சொல்லிடுறா பாருங்க. சொன்னது மட்டும் இல்லை, அந்த பழத்தை பிடுங்கி ஆண்டவர் சாப்பிட வேண்டான்னு சொன்ன பழத்தை இவ சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்துட்றா. 2 பேரும் சாப்பிட்றாங்க. பாருங்க, நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய சாயல்ல அவரை மாதிரியே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் பாருங்க. கர்த்தர் நம்மளை எப்படி சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய மகிமையில் நம்மளை சிருஷ்டித்து வச்சிருக்காரு பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்க, எப்படி ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்திருக்காருன்னு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரு அப்படின்னா, தேவனுடைய சாயல்ல நம்மளை சிருஷ்டித்து வச்சார். இந்த ஆதாம் ஏவாளையும் அப்படிதான் தேவ சாயல்ல சிருஷ்டித்து வச்சாரு. அவங்க நிர்வாணிகளாக இருந்தாங்க. ஆனால் தேவ மகிமை அவர்களில் காணப்பட்டதுனால அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணிகள்னு அறியாது இருந்தாங்க. பாருங்க, அவ்வளோ இன்னசென்ட்டாக ஆண்டவர் படைச்சிருந்தாரு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். தேவசாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய மகிமையினால நம்மளை மூடி மறைச்சு அவர் வச்சிருந்தாரு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன்னா தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. இங்க பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, அதை சாப்பிட்டேன்னா உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க சாகவே மாட்டீங்க. இதெல்லாம் ஆண்டவர் முன்னாடியே சொன்னாரு. ஆனா இவங்க அந்த ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன பழத்தை பொறிச்சு சாப்பிட்றாங்க பாருங்க. 6வது வசனம். அப்போ ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னா தாங்கள் நிர்வாணிகள்ன்ற உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஓடுறாங்க. போய் அத்தி இலைகளை பறித்து அத்தி இலைகளால உடைகளை போட்டுக்கிட்டாங்க. அத்தி இலை எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்?
இந்த பக்கம் திரும்பினா கிளியும், இந்த பக்கம் திரும்பினா கிளியும். இலை என்னத்துக்கு ஆகும்? காஞ்சு போனா பிஞ்சு போகும். இப்படிதான் பாருங்க, நம்ம அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கிறோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம சுயமா அநேக காரியங்களை நம்ம செய்யறதுனால அதுல எந்த ஒரு ஆசீர்வாதமுமே இல்லாம அதுல சாபத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்ம சொல்றோம் என் தொட்டது தொடங்க மாட்டேங்குது, எது செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் இல்லைன்னு? இன்றைக்கு அத்தி இலைகளை தைத்து நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு அத்தி இலையில ட்ரெஸ் போட்டுக்கிறவங்களா இருக்கிறோம் பாருங்க. 7வது வசனம் கடைசி வாசிக்கிறோம் பாருங்க. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அரைக்கச்சைகள் ட்ரெஸ்ஸை தைச்சு அத்தி இலையில போட்டுட்டு இருந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்பான ஆண்டவர்னா, பகலின் குளிர்ச்சியான வேலையில தினமும் இந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஆதாம் ஏவாளை சந்தித்து பேசி கொஞ்சி மகிழ்ந்து உறவாடுறதுக்காக கர்த்தர் வருவார். எப்போ போல அன்னைக்கு வந்தா இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஆண்டவர் அவ்வளோ துக்கமாக கேட்குறாரு பாருங்க. 8வது வசனம் வாசிக்கிறேன். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, ஆதியாகமம் 3:8, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க புசிக்க வேண்டான்னு சொன்ன பழத்தை புசிச்சிட்டாங்க, நிர்வாணிகள்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாமே நீ எங்க இருக்க? நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் அவ்வளோ துக்கமா கேட்குறாரு பாருங்க. இன்றைக்கு நாமும் அப்படிதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். அவருடைய சந்நிதியிலிருந்து, அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து, ஆலயத்திலிருந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடுறோம் பாருங்க. ஆண்டவர் அவ்வளோ துக்கமா கேட்குறாரு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இந்த செய்தியை கேட்கிற யாராக நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நீ எங்கம்மா இருக்க? மகனே நீ எங்க இருக்க? மகளே நீ எங்க இருக்க? கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி போய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் தம்முடைய அன்புனால கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாருன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கிளியாம அவங்க பெர்மனண்டா போட்டுக்கிற மாதிரி தோல் உடைகளை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே அனுப்பிச்சு, ஏன்னா இங்கே உள்ள இருந்து அவங்க சாக முடியாது, இங்கேயே கிடக்கணும். அதனால ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அவங்கள வச்சு அவங்கள காவல் காக்கிறதுக்கு சுடரொளி பட்டயத்தை வச்சு அநேக காரியங்களை செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட பாவம் ஏதேன் தோட்டத்தில் ஆதி தகப்பன் செய்ததுனால அது நம்மளும் செஞ்ச மாதிரி தான். வழி வழியாக சந்ததி சந்ததியா பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்ததுனால பிதாவாகிய தேவன் நம்முடைய எல்லா சாபங்களையும் நீக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார். இந்த சாபங்களை எல்லாம் நீக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்க வேண்டி இருந்தது. இன்றைக்கு சாபங்களை குறித்து நீங்க யார் பயந்து கொண்டு இருந்தாலும், என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தில் இருக்கு, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிடியில் அடிமைத்தனத்தில் எங்க குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குது, இத்தனை வயசுல எல்லாரும் எங்க குடும்பத்துல செத்துக்கிட்டே இருக்காங்க, இப்படிப்பட்ட வியாதி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, இப்படிப்பட்ட சாபங்களுக்கு கீழே நீங்க இருந்து பயந்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை நான் சொல்றேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்காக உங்களுடைய சாபங்களை எல்லாம் தீர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தார். அதாவது கல்வாரி மரணங்கிறது ஒரு சாபமான மரணம். அந்த சாபமான மரணத்தை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 வெகு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய எல்லா சாபங்கள்ல இருந்தும் மீட்கும்படியாக அவர் தம்முடைய உயிரை கல்வாரி சிலுவையில கொடுத்தார். அந்த ஆண்டவர் செய்த தியாகத்தை இந்த நாள்ல நீங்க நினைத்து, சிலுவையில் ஆண்டவர் செய்த அந்த புண்ணியங்களை நீங்க உள்ளத்துல விசுவாசிக்கும் போது நீங்க எல்லா சாபக்கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆவீர்கள். எந்த சாபமும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால.
நீங்க தைரியமா இருக்கலாம். கலாத்தியர் 3:13 இந்த வசனத்தை விசுவாசிங்க, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா அடிமைத்தனங்களுக்கும் நீங்களாக்கி நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.